அனைவருக்கும் தேவர் சமுதாய தலைவர் யார் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலையோ, யார் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்களோ எல்லாருக்குமா சேர்த்து தான் சாத்தூரில் வந்து அவர் வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு. காசு கொடுத்து வாங்க முடியாது, அவங்க ஸ்ட்ராங்காக நிற்பாங்க, நின்று நம்மளை தோக்கடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு இசைக்கராஜா தேவர் அவர்கள். நிற்கிறவங்களையும் வந்து தோக்கடிக்கணுன்ட்டு ஒரு குரூப்பு சுற்றிட்டு, ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டு அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறது எப்படி? வாக்கு எண்ணிக்கை வந்து மே 4ஆம் தேதி நடக்குது. இந்த வாக்கு எண்ணிக்கையில் வந்து கண்டிப்பாக வந்து இசைக்கராஜா தேவர் அவர்கள் தென் மாவட்டத்தோட ஒரு தலைவராக கண்டிப்பாக உருவெடுப்பார். ஏன்னா யாராட்டும் ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு நம்ம என்ன வேலைக்காரனா? களத்தில் நின்று சண்டை போடணும் வேட்பாளராக. நயினார் நாகேந்திரனா இல்லை இசைக்கராஜா தேவர் அவர்களா? டிஎம்டியா பிஜேபியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய மோதல் வந்து சாத்தூர் தொகுதியில், சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து நடந்துச்சு. இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து யாருக்கு அதிகமாக வாக்குப்பதிவு நடந்திருக்கு, வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுகிறோம். ஸோ குறிப்பாக வந்து இந்த தொகுதியில் இசைக்கராஜா தேவர் அவர்கள் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதில் இருந்தே பார்த்திங்கன்னா அந்த தொகுதி வந்து பரபரப்பாயிடுச்சு. நயினார் நாகேந்திரனுக்கு அவர்களுக்கு வந்து எளிதாக அங்கே வெற்றி பெற்றுவார். ஏன்னா ஏடிஎம்கே கூட்டணியில் நிற்கார். பிஜேபி தனியான்னா அது வேறு கதை. ஆனால் அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனாலையும், குறிப்பாக அமமுக கூட இருக்கிறதுனாலையும் அவருக்கு வந்து கண்டிப்பாக சாத்தூரில் வெற்றி பெற்றலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு சாத்தூரில் வந்து இறங்கினார். ஆனால் இசைக்கராஜா தேவர் அவர்கள் அங்கே சிங்கம் வந்து ஏற்கனவே அங்கே களத்தில் இருந்ததுனால அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமே அவருக்கு நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக இசைக்கராஜா தேவர் அவர்களுடைய அந்த வேட்பு மனு அப்படிங்கிறதே வந்து அங்கீகரிக்கப்படக்கூடாது, நிராகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அங்கே தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வழக்கறிஞர் மூலமாக நடைபெற்றிருக்கு. இசைக்கராஜா தேவர் அவர்கள் வேட்புமனு நிராகரிக்கணும், அதை வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே ஒரு போராட்டம் நடந்து அதிலே வந்து இசைக்கராஜா தேவர் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து அவருக்கு வந்து வெற்றி தான். அந்த வெற்றியின் மூலமாக தான் அவர் வந்து அங்கே வேட்பாளராக நின்று இருக்கார். களத்தில் நின்ற பிறகும் வந்து இசைக்கராஜா தேவர் அவர்களை எப்படியாவது வாபஸ் வாங்க வச்சிடலாம், அவரை பிரச்சாரத்துக்கு போகாமல் வச்சிடலாம், பிரச்சாரத்துக்கு போகாமல் தடுத்துடலாம், அதன் மூலமாக நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற மாதிரி பல அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய வேலைகள் தான். அதாவது என்னென்னா, நம்ம எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள எப்படியாவது காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்க. குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த களத்தில் வந்து இந்த தேர்தல் களத்தில் தேவர் சமுதாயம் சார்பாக நின்ற ஒரே ஒரு வேட்பாளர் வந்து இசைக்கராஜா தேவர் அவர்கள் தான். சமுதாய ரீதியாக நிறைய பேர் மற்ற அரசியல் கட்சிகள் நின்றுருக்காங்க. பிஜேபி சார்பாக, ஏடிஎம்கே சார்பாக, டிஎம்கே சார்பாக கூட நின்றுருக்காங்க. ஆனால் இசைக்கராஜா தேவர் அவர்கள் இந்த சமுதாயம் சார்பாக சமுதாயத்தை மட்டுமே நம்பி வந்து களத்தில் நின்றுருக்காரு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி மற்ற வேறு யாராவது வேட்பாளராக நின்னால் கூட அந்த இடத்துல வந்து வாபஸ் வாங்க வச்சுருக்க முடியும். இசைக்கராஜா தேவர் அவர்களை தவிர வேறு யாராவது நின்றிருந்தால் கூட கண்டிப்பாக வாபஸ் வாங்க வச்சுருக்க முடியும். இல்லைன்னா நயினார் நாகேந்திரன் அவருக்கு ஏற்ற மாதிரி கூட அதை மாற்றிருக்க முடியும். ஆனால் இசைக்கராஜா தேவர் அவர்கள்ட்ட அந்த வேலையெல்லாம் நடக்காது. அவர் உறுதியாக அந்த இடத்துல நின்றிருந்தார். ஸோ இது அதாவது ஒரு சமுதாய தலைவர் அப்படிங்கும்போது அந்த சமுதாய மக்களோட நம்பிக்கையை பெறுவது தான் ரொம்ப முக்கியம். அந்த எப்போ தலைவர் நம்ம இசைக்கராஜா தேவர் நின்னார்னா பின்வாங்க மாட்டார், வாபஸ் வாங்க மாட்டார், உறுதியாக நிற்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பெறுறது தான் ரொம்ப முக்கியம். இங்கே வந்து பிஜேபியோட நம்பிக்கையை பெறுவது எப்படி, ஏடிஎம்கே நம்பிக்கையை பெறுவது எப்படி, டிஎம்கே நம்பிக்கையை பெறுவது எப்படி அப்படிங்கிற மாதிரியாக தான் இன்றைக்கி வந்து எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இசைக்கராஜா தேவர் அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேட்பாளராக அந்த களத்தில் நின்று வேலை பார்த்துருக்காரு. பிஎம்டி நிர்வாகிகளுமே வந்து அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம்லாம் நடந்திருக்கு. ஏன்னா அவருடைய கார்கள்லாம் வந்து தாக்கப்பட்டிருக்கு, கார் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது வேட்பாளர் அப்படின்னா இசைக்கராஜா தேவர் அவர்கள் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா எதிர்த்து நின்று நான் ஒரு வேட்பாளர் அந்த களத்தில் இறங்குறேன் அப்படின்னு இறங்கி களத்தில் வேட்பாளராக இறங்கி அது ஒரு தேர்தலில் சண்டை போட்டால் அதுதான் ஒரு ஆரோக்கியமான போட்டி. அதை விட்டுக்கிட்டு இசைக்கராஜா தேவரை எப்படியாவது தோற்கடிக்கணும், அவர் மேலே எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு அவர் மேலே உட்காந்து வெஞ்சன்ஸ் வன்மத்தை வந்து பரப்பிட்டு இருக்கிறது வந்து அது வந்து ஒரு வீரனுக்கு அழகு கிடையாது. அது குறிப்பாக தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த மாதிரியான வேலைகளை வந்து செய்ய மாட்டாங்க. ஸோ
அப்படி ஒரு சூழ்நிலையில் இசைக்கராஜா தேவர் அவர்களும் பிஎம்டி கட்சி நிர்வாகிகளும் அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்த பிஜேபிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த பிஜேபி எத்தனை தேவர் சமுதாய வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க சிந்திச்சு பாருங்கள். டாக்டர் ராம்குமார் பாண்டியன் முதுகுளத்தூர், அவர் வந்து பிஜேபியில் தான் இருந்தார். ஏன் பிஜேபியில் இருக்கிற டாக்டர் ராம்குமார் பாண்டியனுக்கு ஏன் பிஜேபியில் ஒரு அந்த முதுகுளத்தூர் தொகுதியை ஏடிஎம்கே சார்பாக ஒதுக்க முடியாதா? ஆனால் ஒதுக்கலை. யாருக்குமே தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை. அது திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லை தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியுமே முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த எந்த தலைவர்களுக்குமே, அதாவது முக்குளத்தூர் தலைவர்கள் அப்படின்ற ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட தலைவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க யாருக்குமே சீட்டு கொடுக்கல. இப்போ கருணாஸ் அவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. கருணாஸ் அவர்கள் வந்து அவருடைய சொந்த செல்வாக்கு, அவர் ஒரு கலைத்துறையில் இருந்து வந்திருக்காரு, அவருக்குன்னு ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு செல்வாக்கு இருக்கும் இல்லையா, அதை பயன்படுத்தி அவர் அந்த சீட்டை வாங்கியிருக்காரு. அதே மாதிரி திருமாரஞ்சி அவர்கள் வந்து அவர் பிஜேபியோட அஜெண்டா, பிஜேபியோட கொள்கைகளை வந்து அவர் ஏற்றுக்கிட்டதுனால அவருக்கு அந்த சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றபடி யாருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த தேர்தலே தேவர் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். எந்த ஸ்ரீதர் வாண்டியாருக்கே, டிஎம்கே இன்னைக்கு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க, ஸ்ரீதர் வாண்டியாருக்கே சீட்டு கொடுக்கல, நீங்கள் இன்றைக்கி டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, உங்களுக்கு நாளைக்கு சீட்டு கொடுக்க போகிறாங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ தேவர் சமுதாயத்தில் இசைக்கராஜா தேவர் அவர்கள் வந்து இங்கே கொடுக்குற ஃபைட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே, உங்கள் எல்லாருக்குமாக தான். அனைவருக்கும் தேவர் சமுதாய தலைவர்கள் யார் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலையோ, யார் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்களோ எல்லாருக்குமா சேர்த்து தான் சாத்தூரில் வந்து அவர் வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இந்த தேவர் சமுதாயத்துலேருந்து ஒரு தலைவர் வந்து நின்று அந்த தொகுதியில் நின்னா அது மிகப்பெரிய டஃப் ஃபைட்டாக இருக்கும். நம்ம அவங்கள காசு கொடுத்து வாங்க முடியாது, அவங்க ஸ்ட்ராங்காக நிற்பாங்க, நின்று நம்மளை தோக்கடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கார் இசைக்கராஜா தேவர் அவர்கள். அது வந்து இந்த மே 4 ரிசல்ட்டில் வந்து கண்டிப்பாக தெரியும். பயத்தை கொடுக்கணும், கொடுத்தாதானே அடுத்த வாட்டி தேர்தலையாவது வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார்கள். ஸோ அது இல்லாமல் நிற்கிறவங்களையும் வந்து தோக்கடிக்கணுன்ட்டு ஒரு குரூப்பு சுற்றிட்டு, ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டு அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறது எப்படி? இப்போ நயனா நாகேந்திரன் வெற்றி பெற்றார் அப்படின்னா அது பிஜேபியோட வெற்றி. அவர் பிஜேபியோட ஐடியாலஜியில் தான் அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த தொகுதியிலையும் சேர்ந்து அவர் வந்து செய்வார். பிஜேபிக்கு என்ன இருக்குது, ஒரு இந்துத்துவா கொள்கை அப்படிங்கிறத தான் அவர் வந்து கொண்டு வரும். அதை இசைக்கராஜா தேவர் அவர்கள் வெற்றி பெற்றார்னா அவர் வந்து இந்த சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயங்களையும், குறிப்பாக இந்த சாத்தூர் பகுதி மக்களோட நலன்களையும் அதற்கு உண்டான போராட்டங்களையும் அவர் முன்னெடுப்பார். நயனா நாகேந்திரன் எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்காரு, முன்னெடுப்பார். அப்போ ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு தலைவரை வந்து தான் நம்ம கொண்டு போகணும். இப்போ தேர்தல் முடிஞ்சிட்டு எல்லோரும் ஓட்டு போட்டிருப்பீங்க. ஸோ இது தேர்தல் பிரச்சாரம் கிடையாது. ஆனால் இந்த வாக்கு எண்ணிக்கை வந்து மே 4 நடக்குது. இந்த வாக்கு எண்ணிக்கையில் வந்து கண்டிப்பாக வந்து இசைக்கராஜா தேவர் அவர்கள் தென் மாவட்டத்தோட ஒரு தலைவராக கண்டிப்பாக உருவெடுப்பார். ஏன்னா அதற்கு வந்து நம்ம யாரை எதிர்த்து நிற்கும் அப்படிங்கிறது முக்கியம் இருக்குல்ல. பிஜேபி தலைவரை, தமிழ்நாட்டு தலைவரை நம்ம எதிர்த்து நிற்கும். இசைக்கராஜா பிஎம்டியோட தலைவர். ஸோ நேருக்கு நேர் இன்றைக்கி பிஜேபி எத்தனை பேர் எதிர்க்கிறாங்க, ஆனால் நேருக்கு நேர் நிற்கணும்னு பார்ப்போம், நேருக்கு நேர் நிற்கலை. ஆனால் நேருக்கு நேர் நின்று எதிர்க்கிறது வந்து பிஎம்டி தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி பிஎம்டி வந்து இப்போ தமிழகம் முழுவதும் பேசப்படுகிறது, எல்லா அரசியல் கட்சிகளாலும் பேசப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. எவ்வளோ இசைக்கராஜா தேவர் அவர்கள் எவ்வளோ ஓட்டு வாங்குவார் அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களிலும் பேசப்படுகிறது. ஸோ ஒரு பேசு பொருளாக வந்து மாறியிருக்காரு தமிழக அரசியலில் இசைக்கராஜா தேவர் அவர்கள். இதுவே அவருக்கு வந்து முதல் வெற்றி தான். பிஎம்டிக்கு இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். ஏன்னா யாராட்டும் ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு நம்ம என்ன வேலைக்காரனா? களத்தில் நின்று சண்டை போடணும் வேட்பாளராக. நன்றி. மீண்டும் ஒரு காணொளி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.